சங்கீதம் 139வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 139வது அதிகாரம் வசனம் 1 ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகளை எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மலையை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு The God who knows you. உன்னை அறிந்த தேவன், நம்மை நன்றாய் அறிந்த தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, சங்கீதத்தில் ஒரு சில நல்ல ஃபேமஸான வசனங்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம் அப்படின்றா நான் கேட்கக்கூட தேவையில்லை. நீங்களாம் சொல்லுவீங்க சங்கீதம் 23 அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஒரு சில விசேஷமான சங்கீதம் 91, சங்கீதம் 23 இப்படியாக தாவீது பாடி எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே இந்த 139 சங்கீதம், இந்த சங்கீதம் பிரியமானவர்களே, இது தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இது ஒரு இடத்துல பார்த்து ஒரு புக்கை பார்த்து எழுதின சங்கீதம் அல்ல. பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தை நடைமுறையில் இன் பிராக்டிக்கல் he has experienced all the things he wrote in Psalms 139. இந்த சங்கீதம் 139 என்னென்ன சூழ்நிலையில் அவர் கடந்து போறார் என்று ஒரு சில பாடல்களை இங்கே நல்ல நுணுக்கமாக நல்ல ஆழமாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 139 எல்லாத்துக்கும் தெரியும். ஆமென். நீங்கள் ஒரு சில படிச்சிருக்கலாம், இல்லை பிரியமானவர்களே நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. தாவீது தேவனோடு கூட நடந்து தேவனை நன்றாய் அறிந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதை தியானித்து பிரியமானவர்களே அதை எழுதியிருக்கிறார். வேதத்தை தியானம் செய்வது எப்படி நாம் மெடிடேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் பிரியமானவர்களே,
ஜஸ்ட் ஒரு கதை புஸ்தகத்தை போல வாசிக்கிறதல்ல தியானம். அந்த சூழ்நிலைகளில் போகும் பொழுது ஒவ்வொரு வசனங்களும் ஏன் நடந்தது, எங்கு நடந்தது, இது இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி, யார் அங்க இருக்கிறார், எத்தனை பேர், எதை பற்றி சொல்லுகிறது என்று நன்றாய் நம்ம நுணுக்கமாய் தேடி தியானிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிறதுல என்ன ரகசியம் இருக்கிறது, என்ன நன்மைகள் இருக்கிறது பிரியமானவர்களே? வேதத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை பாருங்க. சங்கீதம் 1 கூட தாவீது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதியிருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது உட்கார்றதற்கு, பேசுவதற்கு, பிரியமானவர்கள் பாவம் செய்கிறதற்கு. இப்படி நிறைய காரியங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, சந்திக்கிறது. ஆனாலும் தாவீது தன்னுடைய இந்த பிராக்டிக்கல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்க உட்கார்ற இன்னொரு இடம் இருக்கிறது, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை என்ன செய்வான், தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம், எதையெல்லாம் செய்கிறார்களோ வாழ்க்கையில எல்லாமே வாய்க்கும். இதான் பெரிய ரகசியம் வேதத்தை தியானம் செய்கிறவர்களுக்கு. இந்த தாவீது ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரை பற்றி எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம், பிரியமானவர்களே, அவருடைய ஒரு பக்கம் சவுல் ராஜா ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்கிறார், தாவீதை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துரைத்தி கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு ஒரு என்ன அனுபவம்னா, குகையில வாழ்ந்த ஒரு அனுபவம், வனாந்தரத்தில் எதிரிகள் மத்தியில் இப்படி குடும்பத்தை விட்டு எல்லா காரியங்களையும் விட்டு அங்கங்கு அலைந்து ஒவ்வொரு நாட்களிலும் அவர் அனுபவத்தில் எழுதின சில சங்கீதங்கள் இருக்கிறது. இதில் இது பியூட்டிஃபுல்லான சங்கீதம், சங்கீதம் 139. ஆண்டவர் யார் என்று ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். Our God is omnipotent. அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்றைக்காச்சும் தியானம் செய்து பார்த்திருக்கிறோமா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று? இன்றைக்கு மனுஷனுடைய நம்முடைய நினைவுல, நம்முடைய இருதயத்தில் தேவன் இப்படிதான் இருக்கிறார் என்று ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். ஒரு 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 இவ்வளவுதான் ஒரு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள தேவன் இப்படிதான் செய்வார், இப்படிதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்ம எண்ணலாம். இல்லை, அவர் இயற்கைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர். அந்த ஆண்டவர், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை, உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சில நேரத்தில் நம்மையே சில நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்படிப்பட்டவனா அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம இப்படிப்பட்டவளா, இல்லை நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோமா, இப்படியே நான் இருப்பேனா? சில குறுகிய வட்டம், தாழ்வு மனப்பான்மை, இப்படிலாம் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆமென். ஆனால் நம்ம பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸா ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு தெரியாதது, நம்மை அறியாதது அறிந்தவர் ஒரே ஒரு ஆண்டவர், நம்ம ஆராதனை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஓ தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை இந்த ஆலயத்தில் ஆண்டவரே என் கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துகிறேன். ஏன் என்னாலே சில நேரத்தில் புரிஞ்சிக்க முடியல என் வாழ்க்கையை, என்ன என் சூழ்நிலைகளில் என்னாலே மேற்கொள்ள முடியாத சில காரியங்கள், என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள், ஜனங்கள், ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் என்னை பற்றி நன்றாய் என் வேலை, என்னுடைய சரீர காரியம், என்னுடைய சிந்தனைகள், இருதயங்கள், நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகள், நான் நடந்து போகிற ஒவ்வொரு வழிகளில் எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாம் அறிந்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. There was a village, ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன செப்பல்.
ஒரு 100 ஒரு 200 பேர் 300 பேர் உட்கார்ற ஒரு செப்பல்ல ஒரு நல்ல அருமையான ஒரு ஆர்கன் சத்தம், ப்ளே மியூசிக் அங்கே என்ன செய்கிறாங்க, ப்ளே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நல்ல வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மியூசிக் சத்தம் அந்த வில்லேஜ் முழுவதும் கேட்க செய்யும். அதை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் அன்றைக்கு எல்லாரும் கூடிடுவாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த செப்பலில் உட்காந்து அந்த மியூசிக்கை கேட்டுக்கொண்டு எல்லாம் தேவனை ஆராதித்து கொண்டு அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. இது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நினைக்கும். ஒரு நாள் இந்த மியூசிக் விளாடுறது நின்று விட்டது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா இன்னைக்கு மியூசிக் சத்தமே கேட்கல சர்ச்சில் அப்படின்னு. எல்லாம் விரைந்து போய் பார்க்கும் பொழுது அந்த மியூசிக் ஆர்கன் உடைந்து கிடக்குது. அல்லையா, அதனால வாசிக்க முடியல. அநேக நாள் நிறைய ஸ்பெஷலை போய் ஆட்களை விட்டு தேடிக்கொண்டிருந்தாங்க. இந்த ஆர்கனை, இந்த மியூசிக் எப்படியாச்சும் சரிப்படுத்தணும், அப்பதான் இந்த அருமையான இசைகள் ஆண்டவர் ஆராதனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு பொழுது அவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தும் பிரியமானவர்களே அந்த ஆர்கனை என்ன செய்ய முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. சில நாள் எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் திடீர் என்று ஒரு மியூசிக் சத்தம் திருப்பியும் அதே செப்பலில் கேட்டுச்சு. என்னடா அது, திருப்பி இந்த மியூசிக் சத்தம் கேட்குது என்று சொல்லி எல்லாரும் விரைந்து ஓடி போய் பார்த்தாங்களாம். அடடட, திருப்பி அந்த மியூசிக் சத்தம் கேட்குது. ஆண்டவர் ஆராதித்து கொண்டு கடைசியில் எல்லாமே அந்த வாசித்து கொண்டிருந்த ஒரு வயசான தாத்தா அந்த ஓல்ட் மேன் கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி இந்த ஆர்கன் திருப்பியும் வாசிக்கப்படுது, யாரு ஃபிக்ஸ் பண்ணா, எப்படி உன்னால இந்த இதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கேட்டாங்களாம். உடனே அந்த தாத்தா சொன்னார், என்ன சொல்லியிருப்பாரு, இந்த ஆர்கனை உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், எந்த மனுஷன் எந்த காரியம் நம்ம உடன்பட்டு நம்முடைய சுயத்தில் செய்தாலும் அந்த காரியங்களை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எப்படி அந்த ஆர்கனை உருவாக்கினவர் ஃபிக்ஸ் பண்ணாரோ அதே போல நம்மை உருவாக்கினவர் தான் சில காரியங்களை, சில பிரச்சனைகளில், சில சூழ்நிலைகளை அவர் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். படைத்தவர் ஒண்டி தான் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை அது சரிப்படுத்த முடியும். இல்லைன்னா யாருனாலும் அது சரிப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும், திறமை உள்ளவர்களாய், படித்தவர்களாய், கைத்திறன் உள்ளவர்களாய் இருந்தாலும் வாழ்க்கையில சில ஏற்படுகிற சூழ்நிலைகளில் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு படைத்தவர் ஒருவர் மட்டுமே முடியும். அதுதான் தாவீது சொல்லியிருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வியாபி, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எங்கும் அவர் பிரசன்னமாகுவார். சத்ருவுனால ஒரு இடத்துல தான், சாத்தான ஒரு இடத்துல தான் போய் நிற்க முடியும். இந்தியாவில் போய் நிற்க முடியாது, ஸ்ரீலங்காவில் போய் இருக்க முடியாது, இந்தோனேஷியாவில் இருக்க முடியாது. இதே டைம்ல ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பிரசன்னமாக முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வியாபி, அவர் படைத்தவர். ஹல்லேலூயா. தாவீதுக்கு சில அனுபவங்கள், சில பிரச்சனைகள், சில அவருக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் அவர் மேற்கொண்டு ஜெயமெடுத்த சில காரியங்கள் என்றால் எப்படி அதை கற்றுக்கொண்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்க கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி தியானிக்க கற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் வர சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை நம்ம எதை தியானிக்கிறோம்? பிரச்சனையை மட்டும்தான் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவைகளை மட்டும்தான் நம்ம தியானிக்கிறோம். உலக காரியங்களை நம்ம தியானிக்கிறோம், நம்முடைய சொந்த பிரச்சனைகளை நம்ம தியானிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை தியானிக்க நம்ம என்ன செய்கிறோம்? மறந்துடும். ஆனால் தாவீதோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவங்கள் எப்படிப்பட்டவர் என்று தியானிக்கிறார்.
உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள், சூழ்நிலைகளை மறக்க வேண்டும்னா பிரச்சனைகளை விட்டு ஆண்டவரை தியானிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, இங்க வேதத்தில் 2 பேர் ஆண்டவரை எப்பொழுதும் நல்லா கூர்மையா ஆழமாக தியானிக்கிற மனுஷன் யோபு பக்தன். யோபு புஸ்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எந்தெந்த காரியம் உள்ளவர், எதையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் சில பகுதிகளிலே தியானம் செய்திருக்கிறார். நீங்க யோபு 42 பார்த்தா கூட அவர் சொல்ல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் ஆண்டவரே அது தடைப்படாத ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் தேவனை தேடுகிற மனுஷர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. ஏன்னா அந்த சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து இருக்கிறது இந்த காடு மேடு ஓடுறப்பெல்லாம் தாவீது கண்டிருக்கலாம். அதனால் சொல்ற, ஆண்டவரே என்னை நீ ஆராய்ந்து ஆராய்ந்து டோட்டலி காட் சர்ச் எவ்ரிதிங் இன் us, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கண்டுபிடிச்சு தேடி ஆராய்ந்து நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனை என்ன, நம்முடைய பாடுகள் என்ன, திறமைகள் என்ன, ஞானம் என்ன, கெப்பாசிட்டி என்ன, நம்முடைய எனர்ஜி என்ன, எவ்வளவு நாள் நம்ம வாழ்வோம், இவை நம்முடைய குணம் என்ன, இது எல்லாமே இவர் இப்படிதான் என்று அறிந்திருக்க ஆண்டவருக்கு தான் தெரியும். ஃபுல் டீட்டெயில்ஸ். நம்ம நினைச்சுக்க நம்ம பெத்த அம்மா என்ன பத்தி நல்லா தெரியும், என்ன பெத்த அப்பா அமேன் அவருக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி அப்படி இல்லை, அதை விட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் ஒண்டி தான் அந்த கண்ட்ரோல் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒண்டி தான் ஒரு மெனு புக் வச்சிருக்கிறார். எப்படி நம்ம ஒரு ஏர் கண்டிஷனர் நம்ம வாங்கினா, நீங்கள் எக்ஸனா இல்லை என்னது நிறைய பிராண்ட் இருக்குல்ல ஏர்கானில், நியூயார்க்கா இப்படிப்பட்ட யோக் அப்படிப்பட்ட பிராண்ட் நிறையா இருக்குல்ல. சில நேரத்தில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேலை செய்யல, நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஒரு மெனு புக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த மெனு புக்கில் தான் எழுதியிருக்கும் எது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எது எந்த இதோடைய காரியம் என்ன, இது என்னத்தினால வேலை செய்ய, என்னத்தினால வேலை செய்ய முடியாது, எது டிஃபால்ட், இதெல்லாம் கர்த்தர் அந்த மெனு புக்கில் இருக்கிறது போல தாவீது இங்கே எழுதியிருக்கிறார். மனுஷனுடைய மெனு புக் கர்த்தர் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா ஆண்டவர் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆமென். தாவீது சொல்றாரு, என் உட்காருதல், என் எழுந்திருக்கிறதல். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசியுங்கள். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம வார்த்தையில நம்மளுக்கு கூட சில நேரத்தில் யோசித்து கூட யோசிக்காம சில வேளையில் நம்ம பேசிடுவோம். ஆனால் என்ன வார்த்தைகள் நம்ம சொல்ல போறோம், பேச போறோம், நம்முடைய சிந்தனையில பிளான் உருவாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் ஆமென் இதில் நம்ம தியானம் செய்யலாம். ஆண்டவர் நம்மை நன்றாய் அறிந்து வச்சிருக்கிறாரு. 2வது, அவர் சர்வ வல்லவர். நம்முடைய ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே? நம்ம சில காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் நம்ம படித்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வேதத்தில் இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்ய வல்லவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல, மூன்றாவது காரியம், ஆண்டவர் நம்முடைய கிரியைகள், வேலைகள் எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார், அறிந்து வச்சிருக்கிறார். என்ன செய்ய போறோம், என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், எதை நம்ம ஃபியூச்சர்ல எதை நம்ம செய்ய போறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஏற்கனவே ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. எட்டாத உயரமா இருக்கிறது. ஆண்டவர் என்னைக்குமே நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய நினைவு வேற, நம்முடைய நினைவு வேற. அவருடைய வழிகள் வேற, நம்முடைய வழிகள் வேற என்று ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா கூறி இருக்கிறார். ஆமென். ஃபாதர் பெர்க்மன்ஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் எழுந்திருக்கிறார். ஆமென். புது மெட்டு போட்டு, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஒரு இந்த பாட்டு பாடலாமா? ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி இந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமீன். என்னை காண்பவரே, இந்த பாடலை பாடி நம்ம அப்படியாக எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. Do we have the songs? நம்மள்ட்ட இந்த பாட்டு இருக்குல்ல. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. கைகளை தட்டி, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும்
முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி நீர் பிடித்திருக்கின்றே. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. ஆமே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆமே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆமே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென். ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். பிரியமானவர்களே, நன்றாய் கர்த்தர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் யோபு ஆண்டவரை நன்றாய், அவர் எப்படிப்பட்டவர் என்று தியானம் செய்து ஒவ்வொரு 40வது அதிகாரத்தில் துவங்கி 33 அதிகாரத்திற்கு மேலே கர்த்தரை பற்றி அவர் தியானம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தொடர்ந்து நாம் சங்கீதம் 139 நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசியுங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென். நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல போய் தங்கினாலும், எந்த மூல முடுக்குல நம்ம எந்த உலகத்தின் கடைசியில போய் அங்க தங்கினாலும், இப்ப தாவீது இங்க சங்கீதக்காரர் சொல்றார், ஆண்டவர் கை நடத்தையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும், கை ஹல்லேலூயா மறந்தாலும் சரி, கர்த்தர் என்ன நடத்துவார். பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயும் கர்த்தர் அங்க என்ன செய்வார்? பிரசன்னமாகுவார். ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார் அல்லவா? ஆபத்து காலத்தில், இன் டைம் ஆஃப் ட்ரபிள், அந்த இடத்துல போய் நான் கர்த்தரை, ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கதறும் பொழுது கூட ஆண்டவர் மனம் இறங்குவா. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், அவன் வீட்டின் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னார் ஏசியா கிட்ட. There no chance. நினிவே பட்டணத்தில் ஜனங்களை கர்த்தர் அழிக்கணும் இருந்தாரு. ஜனங்க மனம் திரும்பினாங்க, கதறினாங்க, உபவாசம் எடுத்தாங்க. கர்த்தர் மனம் மாறினார். ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்கினார். அந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்கல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில கர்த்தரை தவறா இடப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை அறிந்ததில்லை. ஒருவேளை மனம் மாறாதபடிக்கு பிரியமானவர்களே அநேக காரியங்களில் ஆண்டவரை பின்விட்டு போனா கூட, ஹல்லேலூயா, இன்னைக்கு மனம் திரும்ப ஆண்டவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிற
அல்லேலூயா. ஒரு கிருபை இது. ஆமென். தாவீது எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு அவர் பாவம் செய்து அவர் ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் என்னால் போக முடியாது. அல்லேலூயா. போக முடியுமா? நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் போக சொன்னார். இவர் தரிசிச்சதுக்கு என்னது படகு எடுத்துக்கொண்டு எங்கேயோ போனாரு. என்ன இந்த கடலை தூக்கி போடுங்க என்று சொன்னாரு. பாதாளத்தில் போய் விழுந்தாலும் கூட யோனா ஆண்டவர் என்ன செய்யல, மீன் வாயிலே வச்சு கொண்டாரு. என்னத்துக்கு? மனம் திரும்புகிற அளவுக்கு அவனை டிசிப்ளின் பண்ணாரு. அவர் எடுக்கிற அந்த டிசிப்ளின் ஆக்ஷன்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரண பயம் வந்துருச்சு. ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க. இங்க தாவீதும் அப்படிதான் சொன்னாரு, ஆண்டவரே உங்களுடைய வேதனைப்படுத்துகிற வழி ஏதாச்சும் ஒரு வழி இருந்துருச்சுன்னா அதை எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா பிகாஸ் என் கஷ்டத்திலையும் என் துன்பத்திலையும் என் பாடுகளிலும் என் மன உளைச்சலிலும் என் சிந்தனைகளிலும் எல்லாவற்றையும் டீட்டெயில்ஸாக அறிந்த ஒரு தேவன் தான் இந்த தாவீது. ஹல்லேலூயா சொல்கிறாரு, கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நான் செய்கிற வேலையில் இருக்கிறார், நான் பேசுகிற பேச்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார், சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனுஷர்கள் தவறாய் எடை போட்டு கூட உங்களை அடையாளம் பண்ணாதபடிக்கு உங்களை குறை சொல்லி பிரியமானவர்களே உங்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவர்களையும் ஸ்பெஷலா he made each of everyone. எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறார், தனியா யூனிக்கா ஸ்பெஷலா உருவாகி இருக்கிறார். யார் உங்களை குறை சொன்னா கூட I made by God, specially made by God. அங்க அவர் எழுதியிருக்கிறார், பிரமிக்கத்தக்க அம்மாவின் கருவிலே நான் உருவாவுக்கு முன்னே அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். தட் மீன்ஸ் இன் டீடைல்ஸ், ரொம்ப ரொம்ப ஆழமாய் அல்லேலூயா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்னா there is something special hidden inside us. ஒரு ஏதோ நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏதோ நமக்கு தெரியாத சில ஸ்பெஷலான காரியங்கள் ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் அழைக்கிறது முன்னுக்கு அவர்களை பேர் சொல்லி அழைத்து, நீ பேதுரு, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய், இந்த சபையின் மேலே என் என்னது இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் டீட்டெயில்ஸாக அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய மன சூழ்நிலைகள், மன காரியங்கள், உங்க வாழ்க்கையில் முடியாமைகள் இல்லை, ஜெயம் கொள்ளாது இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட கர்த்தர் ஹல்லேலூயா அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா ஆண்டவர் அதை மாற்ற முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பற்றி அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சில வேளை நம்மளை கண்டுபிடிக்க முடியல, நம்ம யாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. We cannot know ourselves until we know, hallelujah, our God first. ஆண்டவரை அறிந்தாதான் பிரியமானவர்களே நம்ம யார் என்று அறிய முடியுங்க தெளிவாய் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். அப்பனா நான் ஆண்டவர் யாருன்னு அறிந்தாதான், அவர் கூட நான் பழகினாதான், அவரோடுக்குள்ள நின்றாதான் நான் யார் என்று அறிய முடியும் என்று சொல்லுகிறார் தாவீது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில காரியங்களை விட்டு வைக்கிறார்னா, சில சில பிழைகள் பிரியமானங்களே, சில முடியாமைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்னா அவரை அறியாதபடிக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அவருக்கு தெரியாம இந்த காரியங்கள் யோபுக்கு எப்படி சில துன்பங்களை அனுமதித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் பிரியமானங்களே. அது ஆண்டவருக்கு அறியாம, ஆண்டவருக்கு தெரியாம அதை அனுமதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். யோவான் 9:3 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். இயேசு சொல்றாரு, வாசிக்க கேட்போம், வாசிங்க.
John chapter 9 verse 3. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவம் இல்ல, பெற்றோர்கள் செய்த பாவம் இல்ல, ஆண்டவருடைய நாம மகிமை பெற, அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காகவே ஆண்டவர் சப்பானியை கூட காரணத்திற்கு தான் படைச்சு வச்சிருக்கிறார். ஊனர்களை கூட காரணத்தோடு தான் படைச்சு வச்சிருக்க. காரணம் என்ன? ஆண்டவருடைய மகிமை, அவருடைய நாமம் உயர ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் காரணமாக தான் படைச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வெளியே போது வீட்டுக்கு வெளியே காக்கா கத்திக்கிட்டு இருக்கோம், கான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. என்னடா இது வந்து கத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? அந்த காக்காவை ஏசிட்டு போவோம். ஆமீன். ஆனால் அந்த காக்காவுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார், எவரு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவராக இருக்கிறார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. சங்கீதம் 147:8-9 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. சங்கீதக்காரன் இதை ஆராய்ந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் பார்ப்பா எப்படிப்பட்டவர்னு. நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். வாசிங்கள். அவர் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சொல்ல மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி, வானத்தை மேகங்களால் மூடி, பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி, மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். மலைகளினாலே புல்லை ஆண்டவர் முளைக்க செய்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்காய் குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்தீங்களா? அப்ப இந்த சங்கீதக்காரர் எதெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறாரு? எதை நோட் பண்ணியிருக்கிறாரு? வானத்தை நோட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு வெயில் அடிச்சா கூட என்ன சொல்லுவோம்? ஐயோ வெயில் அடிக்குது, செம்ம வெயிலா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இருட்டிச்சு மழை வந்துச்சுன்னா ஐயோ ஏண்டா மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆமே. புல்ல பார்த்தா, சதிய அந்த வதியை பார்த்தா, அந்த சேரை பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். காக்காவை பார்த்தா என்ன சொல்லுவோம்? கருவி தொலைவோம். ஆனால் இங்கே பிரியமானவர்களே, இன் டீட்டெயில்ஸ் அவர் பார்த்துருக்கிறார். யாரை பார்த்துருக்காரு? ஆண்டவர் செயலை பார்த்துருக்கார், மகத்துவங்களை பார்த்துருக்கிறார், அதை தியானம் பண்ணியிருக்கார், அதற்கு நேரத்தை செலுத்திருக்கிறார். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? தியானம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்று நம்ம பார்க்கறதில்ல. ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு உபத்திரம் வந்தால், நம்முடைய உபத்திரத்தையும் பிரச்சனையும் பார்க்குறோமோ தவிர ஆண்டவர் யார் என்று அங்கே போய் நிற்க மாட்டோம். தாவீது அங்கே போய் நின்னார். எங்கே? ஆண்டவரை சார்ந்து நின்னார். அவர் செய்கிற ஒவ்வொரு மகத்துவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பிகாஸ் he needs God. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு தேவைதான், நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை தியானிக்க கற்றுக்கொள்ள, நம்மை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆமென். நன்மையான காரியங்கள் மட்டுமே. எரேமியா 32:17 எரேமியா தியானிக்கிற ஒரு சில காரியங்களை வாசிக்க. ஜெரமியா chapter 32:17 வாசிங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சில வேளையில் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிக்குவோம்.
வாழ்க்கையில் சில காரியம் தளெழுத்து அப்படின்னு நினைப்போம். இது யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படி என்று நம்ம தீர்மானம் எடுத்துருவோம். நம்ம பற்றியே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், குறை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்லேலூயா அப்படிப்பட்டவர் அல்ல. பாருங்க, ஆண்டவர் நம்ம சிலரை நம்ம குறை சொல்லுறோம், சூழ்நிலைகளை குறை சொல்லுறோம், நம்ம குறை சொல்லிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற பார்வை என்னங்க? அந்த ஆண்டவர் பார்க்கிற பார்வையை தான் இங்க தாவீது வெளிப்படுத்து. ரெண்டு விதமாய் நம்ம பிரிக்கலாம் பிரியமானவர்களே. தாவீது இங்க ரெண்டு விதமாய் அவர் என்ன செய்தார் பிரித்து காமிக்கிற அந்த சங்கீதக்காரர் யாரு? கர்த்தர் யார், மனுஷன் எப்படிப்பட்டவன், மனுஷன் யார் என்று இங்க எங்கிருந்து வந்தான் என்று சொல்லி பிரியமானவர்களே அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இங்க தியானித்து எழுதியிருக்கிறார். ஆகையால் நாம் ஆராதனை செய்கிற ஆண்டவர் கையில் உயர்த்தி சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவர், என்னை நன்றாய் கர்த்தர் அறிந்து வச்சிருக்கிறார். I cannot run away from God. ஆண்டவரை விட்டு நான் என்னால் தூரம் போக முடியாது, ஆண்டவர் ஏமாத்தவும் முடியாது, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சில காரியங்கள் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கூட இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த உலகத்தையும் சமுத்திரத்தையும் எல்லா காரியங்களும் படைத்து வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 8 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படி உலகத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, தண்ணீரை எப்படி பிரிச்சாரு, வானங்கள் எப்படி பிரிக்கப்பட்டது, சமுத்திர எல்லைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி ஒவ்வொரு மகத்துவங்களையும் வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம ஆராதனை செய்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா சாதாரணமான ஆண்டவர் இல்லை, சர்வ வல்லமை உள்ளவர். எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பிரியமான இந்த சாயங்கால வேளையிலே நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நல்லா அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நீங்க என்று நான் இன்னைக்கு தெரிந்து கொண்டேன். சில வேளையில் நம்ம தான் நம்மளை முன்னுக்கு வைப்போம், பிரச்சனைகளை முன்னுக்கு வைப்போம், நம்முடைய திறமைகள் ஞானத்தை முன்னுக்கு வைப்போம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் யாரை தெரியுமா முன்னுக்கு வச்சாரு? ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லையா? ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நாள் நான் தான் ராஜா, நான் தான் ஞானி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, எங்கே போனாலும் ஆண்டவர் இருக்கிறாருங்க, அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளால கூடாதது, நம்மளால மேற்கொள்ள முடியாதது, ஆனால் கர்த்தர் மேற்கொள்ள செய்வார். கர்த்தர் நன்கு என அறிந்து வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் ஹல்லேலூயா